சிறகடிக்க ஆசை சரியல்ல டுடே எபிசோடில் வெளியே எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. மீனா ஜெயிப்பாங்களா இல்லை சிந்தாமணி ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இருந்துட்டு அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு, எல்லாரும் நமக்கு தானே ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், ஆமாக்கா எல்லாரும் நமக்கு தான் ஓட் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. டேய், அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நம்ப முடியாதுடா, கூடவே இருந்து கழுத்தறுத்து விட்டுட்டு போயிடுவாங்கடா அப்படி அந்த மீனா முன்னாடி மட்டும் நான் தோற்று போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க. இந்த எலெக்ஷனில் நீங்கள் மட்டும்தான் ஜெயிக்க போகிறீங்க. நான் எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவேங்க்கா. உங்களை போய் அந்த மீனா முன்னாடி உங்களை தலகுனியை விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆட்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. முத்தை இருந்துட்டு, மீனா இந்த எலெக்ஷனில் நீ தான் ஜெயிக்க போகிற, ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே உனக்கு மட்டும்தான் ஓட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சிந்தாமணி பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஓட் பண்ணிகிட்ருப்பாங்க, பேசாமல் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருவோமா, இந்த மீனா முன்னாடி மட்டும் நான் தோற்று போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணிக்கு ரோகிணி ஃபோன் பண்ணி என்ன ஆண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஓட் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க, எண்ணிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறைகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.